ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்கலாம். என்ன பாட்டெலாம் பாடுறேன்னு கேட்குறீங்களா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னு கேளுங்க. ஏன் இது இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்ததுன்னு கேளுங்க. மெமரி பண்ணாதீங்க, ஓகேங்களா? மெமரி பண்ண வேண்டிய விஷயத்தை மெமரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அப்பேரண்ட் டெப்த். அப்பேரண்ட் டெப்த்னா என்ன? ஆக்சுவல் டெப்த்தை விட அப்பேரண்ட் டெப்த்து கொஞ்சம் சேஞ்சஸாக தெரியும், ஓகேங்களா? சரி, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். படம் புக்கில் பார்த்துக்கலாம், ஆனால் படம் சும்மா ஃபார்மாலிட்டி வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஏன்னு கேளுங்க. சரி, அப்பேரண்ட் டெப்த்னா என்ன? இப்போ 2 ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுறப்பா, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஒரு பீக்கர்னு வச்சுங்க. இது வாட்டர், இந்த ஃபுல்லாக வாட்டர் ஏரியா. இது வந்து ஏர். வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? N1. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது? N2. ஏன் இதை N2 இதை N1 வைக்கக்கூடாதா? நம்ம 1 மேலே இருந்தானே கீழே எழுதுவோம். அப்புறம் ஏன் 1 கீழே எழுதுகிறோம், மேலே 2 எழுதுகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து தானே இமேஜ் கிடைக்குது. இமேஜ் ரிஃப்ராக்டரே போகுது. அப்போ இன்சிடென்ட் ரே தானே ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு N1, அப்புறம் தானே ரிஃப்ராக்டர் ஏரில், அதனால் N2. எங்கேருந்து போகுது அதை மாதிரி பாருங்கள். சரி, ஓன்னா என்ன? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு முதல் எழுத்து என்ன? ஓ. சரி, ரே இப்படியே போகுது. ஒரே மீடியத்துக்குள்ளே போகும்போது ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இப்போ என்ன ஆகுது? மீடியம் டு மீடியம் மாறுது. இது வரைக்கும் வாட்டர், இதுக்கு மேலே என்னது? ஏர். அப்போ டென்சர் மீடியம்ங்கிறது வாட்டர், ஏருங்கிறது ரேர் மீடியம். அப்போ ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ரே எவே ஃப்ரம் த நார்மல். இதானே நார்மல் படிச்சிருக்கோம்ல? இப்படி போக வேண்டிய ரே எவே ஃப்ரம் த நார்மல். அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்சர்லேருந்து ரேரருக்கு லைட் போயிருக்கு. சரி, இங்கே போயிருக்கு. இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதே இங்கே தான், ஓகேங்களா? பார்க்கும்போது இந்த ரே எப்படி வந்திருக்குன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும்? லைட் ரே வந்து ஸ்ட்ரைட் லைன் தானே போகணும்னு நினச்சிட்ருக்குறோம். அப்போ இந்த ரே எப்படி வந்திருக்குன்னா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்போ என்ன ஆகுது? இங்கேருந்து வந்த மாதிரி தான் நினைப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ், நீங்கள் பார்க்குறது தானே இமேஜ், வச்சிருக்கிறது ஆப்ஜெக்ட்டு, நீங்கள் பார்க்குறது இமேஜ். அப்போ இதுக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டு இங்கே இமேஜ் முதல் லெட்டர் ஐ. சரி, இது என்னது? ஐ, இன்சிடென்ட் ஆங்கிள். இது கேபிட்டல் ஐனா இமேஜ், ஸ்மால் ஐனா இன்சிடென்ட் ஆங்கிள். ஓகே, அப்போ இதில் இன்சிடென்ட் ஆங்கிள்னா இது இன்சிடென்ட் ஆங்கிள் தானே. இந்த இசட் மாதிரி ஒன்று போடுவீங்களே, லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்களா? இசட் மாதிரி போட்டால் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இது என்னது? நார்மலுக்கும் இந்த ரேவுக்கும் ரிஃப்ராக்டர் ஆங்கிள், ஓகேங்களா? அப்போ இதே லைன் தானே. இங்கே பாருங்கள், பேரலல் ஷீட் பாருங்கள், இதே லைன் தானே இது, இதே லைன் தானே இது. அப்போ இது ஆறுனா இதுவும் ஆறு தானே, ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துங்க. சரி, இப்போ இது என்னது? டி டேஷ். ஆப்ஜெக்ட் இவ்வளோ ஆழத்தில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு எங்கே தெரியுது? இவ்வளோ இதில் தெரியுது. டி டேஷ். இதுதான் அப்பேரண்ட் டெப்த். அப்போ டி டேஷ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது டி என்னது? ஆக்சுவல் டெப்த். ஆமாப்பா, இது ஆக்சுவல் டெப்த்து, ஆனால் இது அப்பேரண்ட் டெப்த். சரி, இப்போ தான் ட்ரிக்னாமெட்ரியோட இதே நம்மளுக்கு புரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் தானே இது. ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போதுன்னா ரிஃப்ராக்ஷன் தானே. ரிஃப்ராக்ஷனுக்கு சொந்தக்காரர் யார்? ஸ்னெல்ஸ். ஸ்னெல்ஸ் லாவை கூப்பிடுவோம். ஸ்னெல்ஸ் லா மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட் என்ன? N1 sin I ஈக்குவல் டு N2 sin R. ஓகேவா? சரி, ரைட். இப்போ இங்கே ட்ரிக்கை பாருங்கள், எவ்வளோ இது வரும் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி வந்து நம்ம எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பாருங்களேன். இப்போ சைன் ஐயா, இதானே ஐ. சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸா. அப்போ ஆப்போசிட் யார்? டிபி. ஹைபாட்னியூஸ் யார்? ஓபி. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது யார்? டி டேஷ். யாரை வச்சு கண்டுபிடிக்கணும்? டிக்கும் டி டேஷ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அது இன்சிடென்ட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது? அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. ஆனால் சைனுக்கு எப்படி அட்ஜசன்ட் சைடு வரும்? வராதில்ல. சைனுக்கு இவனும் தானே வருவான், ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ் தானே வருவாங்க. ஆனால் டேட்டா இருக்கிறது எங்கே? அட்ஜசன்ட். சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம்? டேன் ஐ யூஸ் பண்ணி பாருங்கள். டேன் ஐயில் டேன் ஐ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்துருச்சா? டி டேஷ் டி வந்துருச்சா? அப்போ டேன் ஐ யூஸ் பண்ணுறோம். அப்போ தீட்டா 2 ஸ்மால் தான். நம்ம படம் புரியணுங்கிறதுக்காக பெருசாக போட்டுட்ருக்கோம், ஆனால் ஆங்கிள்லாம் ஸ்மாலாக தான் இருக்கும். ஆங்கிள் ஸ்மாலாக இருந்தால் எந்தெந்த தீட்டா வந்து சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம்? சைன் தீட்டாவும் டேன் தீட்டாவும். ஏன்? சைன் 0 0, டேன் 0 0. அப்படியே சைன் 30 சைன் 60 அப்படியே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டேனும் பாருங்கள், டேன் 0 டேன் 30 டேன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் காசு பாருங்கள் உல்ட்டாவாக இருக்கும். அதனால தான் சைனை வந்து டேனாக எடுத்துக்கலாம். நீங்கள் கொஸ்டின் கேட்கணும், சார் இப்போ அட்ஜசன்ட் சைடு தானே வேணும், அப்போ காசு எடுத்து அட்ஜசன்ட் வருமே. காசு இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட். தேவையான டேட்டா இங்கே வந்துருச்சுல. ஆனால் சைனுக்கும் காசுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. சைனுக்கு டேனுக்கு தான் ரிலேஷன்ஷிப். தீட்டா ஸ்மாலாக இருந்தால் டேன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கலாம், சைன் தீட்டாவையும் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆனால் தீட்டா ஸ்மாலாக இருந்தால் காஸ் தீட்டாவை தீட்டான்னு எடுத்துக்க முடியாது, ஒன்றுன்னு எடுத்துக்குவோம், குழப்பமாயிரும். அப்போ இவங்க சொந்தக்காரங்களை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், நல்லா பார்த்துங்க. அப்போ என்ன வரும்? N1 tan I ஈக்குவல் டு N2 tan R.
கரெக்டாக? ரைட். இப்போ அடுத்தது n1 tan iக்கு என்ன ஃபார்முலா? tan iக்கு ஆப்போசிட் பை ஹைபாட் அட்ஜசன்ட் சாரி. அப்போ டிபி அது டிபி பை இது என்னது டிஓ. ரைட். சீக்வல் டு n2 tan rனா இங்கே வந்துருவீங்களா? இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். tan rனா இந்த ட்ரையாங்கிள் தானே வரும். tan rக்கு டிபி பை இது என்னது டிஐ. நல்லா பார்த்துங்க. n2ல தானே இமேஜ் பார்க்குற மாதிரி வருது. அப்போ n2 தான் ஐ வரும். இதில் தானே ஆப்ஜெக்ட் இருக்குது டிபியில். இந்த மாதிரி வச்சு கிளியரா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் என்னது? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் யார்? n1க்குரிய ட்ரையாங்கிள் யார்? n1க்கு டிஓபி. ரைட். n2க்குரிய ட்ரையாங்கிள் யார்? டிஐபி. ஓகேங்களா? டிபி தான்ப்பா. நடுவில் ஆப்ஜெக்ட்டு, ரெண்டாவதுல இமேஜ். ஃபஸ்ட்டு இதில் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. சரி ரைட். அப்போ இது பண்ணிடுவோம். இப்போ டிபியும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிரும். சரி, இங்கே என்ன? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? நோட் பண்ணல பாருங்கள். இப்போ இங்கே எழுதுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஐ என்னது? டிஐ ஈக்குவல் டு டி டேஸ். ஓகே. அடுத்து டிஓ என்னது? டிஓ டி. அவ்வளோதான். கொஸ்டினை முடிய போகுது, ஆன்சரே முடிய போகுது. ஓகேங்களா? அப்போ n1 என்னது? 1 இது மேலே ஒன்று தான் இருக்குது. 1 பை டிஓ யார்? டி சீக்வல் டு n2 தான். அடுத்தது 1 பை டிஐ யார்? டி டேஸ். இது எப்படி எழுதலாம்? பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? அப்போ இப்படி எழுதலாம். என்னது? n1 பை டி சீக்வல் டு n2 பை டி டேஸ். ஓகேங்களா? டி டேஸ் இங்கே போயிருமா? அப்போ என்ன வரும்? இதை குழப்பிக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சைடில் பென்சிலில் போட்டு கூட எழுதுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். n1 டி டேஸ் n1 டி டேஸ் சீக்வல் டு n2 டி. ஓகே. அப்போ டி டேஸ் ஈக்குவல் டு என்னது? n2 பை n1 இன்ட்டு டி. கரெக்டாக? இதுதான் அப்பரண்ட் டெப்த்துக்கான ஃபார்முலா. சரி, இங்கே அப்பரண்ட் டெப்த் எப்படி இருக்குது? ஆக்சுவல் டெப்த்தை விட கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா? இங்கே பாருங்கள். n2 யார்? n2 வந்து ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். n1 யார்? வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். யாருக்கு வேல்யூ அதிகம்? n1 வந்து n2வை விட அதிகமாக இருக்கும். மேலே கம்மியான நம்பர், கீழே அதிகமான நம்பர். இப்போ பாருங்கள், இப்போ மேலே அதிகமான நம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கீழே அதிகமான நம்பர்னா என்ன வரும்? 0.5 வருமா? அப்போ ஃப்ராக்ஷனால் ஒரு இண்டிஜுவலை பெருக்கும்போது ஆன்சர் என்ன ஆகும்? இந்த இண்டிஜுவலோட குறையுமா? அப்போ அப்பரண்ட் டெப்த் குறையும். இந்த மாதிரி பார்த்துங்க, புரிஞ்சு படிங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.